நிலையான நிதி வழிகாட்டுதல் எனப்படும் 2.0 என்பது நாட்டின் நிதி கட்டமைப்பில் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுகை கொள்கைகளை இணைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான கட்டமைப்பாகும். 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் திட்டத்தால் அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் அடிப்படையில் சர்வதேச காலநிலை உறுதிப்பாடுகள் மற்றும் பசுமை பொருளாதாரத்துக்கான அவசர தேவையை பிரதிபலிக்கின்றது. As you all know, the past few years have been a challenging period not only for the financial sector but for the whole economy. உங்களுக்கு தெரியும், கடந்த சில வருடங்கள் நிதித்துறைக்கு மட்டுமல்ல முழு பொருளாதாரத்துக்கும் ஒரு சவாலான காலகட்டமாக இருந்தது. நிலைபெறு தன்மையை மீட்டெடுப்பதில் நாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இருப்பினும் எதிர்கால சவால்களை புறக்கணிக்க முடியாது. எனது கருத்தின்படி 2 நிலையான நிதி வழிகாட்டல் அத்தகைய ஒரு கொள்கை முயற்சியாகும். இது குறிப்பாக ஒரு நிதித்துறையாக சாத்தியமான காலநிலை நிகழ்வுகள் மற்றும் சமூக நிகழ்வுகளிலிருந்து எழக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்களில் கூட்டாக எவ்வாறு மூலோபாயம் வகுக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு வழிகாட்டுகின்றது. 2.0வின் நிலையான நிதி திட்டம் சமூக நீதியின் பரந்த கருப்பொருளை மையமாக கொண்டு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதன்படி சிறிய நடுத்தர நிறுவனங்கள் முக்கியமானவை. சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவியுடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து நிதித்துறை ஒழுங்குதுறை அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களின் நெருக்கமான ஒத்துழைப்புடன் இலங்கை மத்திய வங்கி நிலையான நிதி வழிகாட்டுதலை தயாரித்துள்ளது.